நற்செய்திநூல் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடியுள்ள வசனங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்திநூல் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடியுள்ள வசனங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் தீமையை எதிர்கொண்டு மாணவர்களுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 பிள்ளைகளுக்கு ஒப்பார்கள். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீமையை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் சேவைகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயை கொண்டு போனார்கள். மணவாளன் அதை சமைத்த போது அவர்கள் எல்லாரும் முத்திரை நினைக்கம் என்று தூக்கிவிட்டார்கள். மணவாளன் வருகிறார், அவர்களை எதிர்கொண்டு போக மறுபடிகள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் நிறுத்திருந்து தங்கள் தீவுகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொண்டு போடுங்கள், எங்கள் தீவுகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் விசாரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போன்றவன் இல்லாதபடி நீங்கள் பெற்றோர்களுக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவருடன் கூட கல்யாண வீட்டிலே பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பதை ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள் நாதருமாகி கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானம் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே காத்திருக்கிறேன் நாம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். மத்தேயு எழுதிய நற்செய்திநூல் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடியுள்ள வசனங்கள். அதிலே 11ஆவது வசனத்தையும் 12ஆவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, SSLC தேர்வு அல்லது +2 தேர்விலே 1 பாடம் 2 பாடம் தோற்றவர்களுக்கு துணை தேர்வு என்று ஒன்று இப்போது நடத்தப்படுகிறது. முன்பாக எல்லாம் இல்லை. அவர்கள் வருஷத்தை அவர்களுடைய வருஷம் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக அரசு இப்போது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. என்ன வாய்ப்பு? சரி, பரவாயில்ல, 2 பாடத்தில் தான் தோத்திருக்கிற நீ, உனக்கு ஒரு வாய்ப்பு கூட. நீ படித்து பாஸ் ஆகி, இந்த துணை தேர்வு எழுதி பாஸ் ஆகி, அப்படியே தொடர்ச்சியாக உன் கல்வி பயணத்தை தொடரலாம் என்பதற்காக அந்த துணை தேர்வு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை கோட்டை விடுகிறவன்
அந்த வருஷத்தை அப்படியே வீணாக்கி விடுவார். கடவுள் வாய்ப்பை கொடுக்கிறார். அதே போலதான் இது ஆன்மீக வாழ்வுக்கு பொருந்தும். கடவுள் வாய்ப்பை கொடுக்கிறார். வாய்ப்பை நாம் கோட்டை விட்டு விடக்கூடாது. அதை குறித்துதான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியிலே மிக தெளிவாக பார்க்கிறோம். அதுல 10 கன்னிகள் உவமை. இது நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உவமைதான். 10 கன்னிகள். அதுல 5 கன்னிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட வாய்ப்பை கோட்டை விட்ட, கிடைத்த வாய்ப்பை தருணத்தை புறக்கணித்த 5 கன்னிகளை குறித்து வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், அந்த நாட்களில் உள்ள பாலஸ்தீன தேசத்தில் உள்ள திருமண முறைமையின்படியாக மணவாளன் நினையாத நேரத்திலே வருவார். அப்ப ஆயத்தமாயிருக்க வேண்டும். மணவாளனை வரவேற்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். முன்பாக அப்படிதான் இருக்கும். இந்த போன் வசதி, இந்த செல்போன் வசதி இல்லாத காலகட்டத்திலே ஒரு காலகட்டம் இருந்தது. ஊர்ல திருமணம் நடக்கும். மணவாளன் புறப்பட்டு மணமகளுடைய வீட்டுக்கு வருவான். காத்திருப்பார். 10 மணிக்கு வருகிறேன், காலை 10 மணிக்கு வருகிறேன் சொன்னவர்கள் காணாது, ஆளை காணாது. எங்க போய் எப்படி எங்க இருக்கிறார்கள், என்ன இருக்கிறார்கள் ஒன்றுமே தெரியாது. கடைசியாக எதிர்பாராத நேரத்தில் வந்து நிற்பார்கள். அதே போலதான் அன்றைக்கு அங்க இருந்தது. அப்போ அதுல 5 பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக மிகுந்த ஆயத்தத்தோடு இருந்தார்கள். 5 பேர் கிடைத்த வாய்ப்பை புறக்கணித்து விட்டு நிர்விசாரமாக இருந்தார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தவர்கள், வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்கள் மணவாளனோடு சென்று விட்டார்கள். வாய்ப்பை புறக்கணித்தவர்கள் கதற ஆரம்பித்தார்கள். அதைத்தான் வேதத்திலே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம். இந்த 5 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. திருமண நிகழ்விலே, திருமண வைபவத்திலே பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, அல்லது மணவாளனோடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏன் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று என்பதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளுக்கான இறை செய்தியை நான் நிறைவு செய்ய நான் ஆசிக்கின்றேன். முதலாவது பாருங்கள், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. இதான் 3வது வசனம் மிக அருமையாக சொல்கிறது. அப்ப மணவாளன் இரவு நேரத்தில் எப்ப வேண்டும் என்றாலும் வரலாம். அதற்கு எவ்வளவு பெரிய ஆயத்து தேவை. வேற ஒன்றும் இல்லை, தீவட்டிகளுக்கான எண்ணெய் தேவை. 5 பேர் மிகுந்த ஆயத்தத்தோடு போகிறார்கள். 5 பேரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறது. எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. காரணம் என்ன? நிர்விசாரம். நிர்விசாரம். நிர்விசாரம் சொன்ன என்ன? எதையும் தள்ளி போடுகின்ற ஒரு காரியம். சரி, அப்புறம் பார்த்துக்கிடலாம், இதுல என்ன ஆகிட போகுது, அப்புறம் பார்த்து கொள்ளலாம், அப்புறம் செய்யலாம், அப்புறம் போகலாம், அப்புறம் நடப்பிக்கலாம். இதுதான் நிர்விசாரம்.
உண்மையாகவே இவர்கள் வாய்ப்பை கோட்டை விட்டதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த 5 ஸ்திரீகளும் இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று குறிப்பிடப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் இவர்கள் நிர்விசாரமாக இருந்தார்கள். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். பைபிளை வாசிக்கணும், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். ஜெபிக்க வேண்டும், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் நோவா காலத்து மக்களும் இருந்தார்கள். நோவா சொல்லி சொல்லி வேலையை செய்கிறார். கடவுள் உலகத்தை அழிக்கப் போகிறார், தண்ணீராலே அழிக்கப் போகிறார், தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காகத்தான் வேலையை செய்கிறேன், ஆகையினால் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னா இவன் ஒரு பைத்தியக்காரன், வேற வேலை இல்லை. அப்படி இருந்தா தண்ணி வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம் அப்படி என்கிற ஒரு நிர்விசாரம் அவர்களுக்கான வாய்ப்பை தட்டி பறித்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிர்விசாரம் ஒரு பெரிய பாவம், ஒரு பெரிய தவறு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளணும். எவ்வாறு திருடுவது ஒரு பாவமோ, எவ்வாறு பொய் பேசுவது ஒரு பாவமோ, எவ்வாறு ஏமாற்றுவது ஒரு பாவமோ, இதெல்லாம் நாம் பட்டியலிடுகிறோம். அதே போல நம்முடைய ஆன்மீக ஜீவியத்திலே நிர்விசாரமா இருப்பது ஒரு பாவம் தான். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். கடைசியில என்னாச்சு? நிர்விசாரமா இருந்த நோவா காலத்து மக்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் அப்படியே தண்ணீர்ல போயிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்வுக்கு ஒரு பெரிய பாடம். இந்த புத்தியற்றவர்கள் எண்ணெயை கொண்டே போகவில்லை. பார்த்துக் கொள்ளலாம், ஏதாவது அங்க போய் பார்த்துக் கொள்ளலாம், அதுக்கு அப்ப இவ்வளவு ரிஸ்க் எடுப்பானே அப்படி என்றவர்கள் நினைத்திருக்க கூடும். ஆகையினாலேதான் வேதம் அவர்களை சொல்லுகிறது புத்தியற்றவர்கள். கிடைத்த அற்புதமான வாய்ப்பை கோட்டை விட்டவர்கள், தவறவிட்டவர்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அடுத்து பாருங்க, 2வது காரியம், 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். ஒன்று நிர்விசாரம், 2வது தூக்கம். ஒரு உணர்வற்ற ஒரு தூக்கம். ஏற்கனவே என்ன கொண்டு போகல, சரி பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்தது என்ன செய்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் தூங்குகிறார்கள். நிர்விசாரம் எப்படி ஒரு இதோ அதே போல தூக்கமும், ஆகாத இடத்துல செய்கிற தூக்கம் ஒரு பெரிய பாவம் தான், பெரிய தவறு தான். பள்ளியில் தூங்கினவன் படிப்பை இழந்தான், தேர்வில் தூங்கினவன் வெற்றியை இழந்தான், பணியில் தூங்குறவன் உயர்வை இழந்தான். அப்போ நாம் எங்க கடவுள் தூங்குவதற்கு ஒரு காலத்தை, தூங்குவதற்கு ஒரு நேரத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதை தாண்டி கடமைகளை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்து விட்டு நாம் நித்திரை மயக்கம் செய்வது மிகப்பெரிய தவறான காரியம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு மிக மிக அழகாக சொல்லுகிறார். ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது அதிக
சமீபமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் நித்திரையை விட்டு எழும்பக்கூடிய நேரம் காலம் வந்தாயிற்று என்று சொன்னால் பவுலடிகளார் சொல்கிறார், ரட்சிப்பு மிக மிக அருகிலே இருக்கிறது. இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். திருமறையிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அருமையாக கண்டுகொள்ள முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடியும். பாருங்கள். 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. சிம்சோன் என்கிற ஒரு மனிதன், மாபெரும் வலிமை மிக்க மனிதன், இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றியின் பாதையிலே நடத்துவதற்கு ஆண்டவர் தந்த ஒரு உன்னதமான நியாயாதிபதி. அப்பேற்பட்ட ஒரு தலைவன், அப்பேற்பட்ட ஒரு வலிமை மிக்கவர், ஆட்டை கிழிப்பது போல சிங்கத்தை கிழித்த ஒரு ஆற்றல் மிக்க மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வலிமையை இழந்து போனான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தூக்கம்தான். காதலியின் மடியிலே போய் படுத்து தூங்கி கிடந்தான். என்ன ஆயிற்று? அவனுடைய தலைமுடியை வெட்டினார்கள். அவன் பலம் இழந்து போனான் என்று திருமறை சொல்லுகிறது. அப்போ ஆகாத தூக்கம், ஆகாத தூக்கமும் நம்முடைய வாழ்வுக்கு ஆபத்தானது. இங்கே இந்த ஸ்திரீகள் 5 ஸ்திரீகள் புத்தியற்றவர்கள் என்று அழைப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஆகாத தூக்கம். அவர் எப்பனாலும் வரட்டும், பார்த்து கொள்ளலாம். இப்போது நமக்கு தேவை தூக்கம். அப்படி என்று அவர்கள் தூங்கிவிட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்க வேண்டும், எந்த அளவுக்கு தூக்கம் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்திருக்கிறது. தூக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கிரமித்திருக்கிறது எந்த அளவுக்கு என்பதை நாம் யோசித்து பார்த்து இந்த ஆகாத தூக்கத்திலிருந்து வெளியே வர கடவுள் நம்மை அழைக்கிறார். அடுத்து 3வது காரியம் பாருங்கள். அதான் மத்தேயு 25வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 25வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். சரி, அடுத்து 3வது மிக முக்கியமான காரியம் பாருங்கள். என்ன கொண்டு போகல, சரி அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்து விட்டார்கள். பரவாயில்ல, தூங்கினார்கள், அது கூட பொறுத்துக் கொள்ளலாம். சரி, மணவாளன் வருகிறார் என்ற செய்தி கிடைக்கிறது. அப்போதாவது என்ன செய்யணும்? அதற்கான ஒரு மாற்று வழியிலே அவர்கள் முயன்றிருக்க வேண்டும். அங்கேயும் அவர்கள் முயற்சிக்க தவறிவிட்டார்கள். ஏற்கனவே தங்களோடு மணவாளனுக்காக காத்திருக்கிற, ஆயத்தத்தோடு காத்திருக்கிற அந்த மற்ற 5 கன்னிகளிடத்திலே போய் அவர்கள் கெஞ்சுகிறார்கள். என்ன சொல்ல போனா, நேரத்தை அவர்கள் தேவையில்லாத இடத்திலே அவர்கள் செலவழித்து விட்டார்கள். அதை இன்னொரு வகையில் சொல்ல சொன்னால் சோம்பல், மிக சோம்பல். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோம்பல். இதுக்கு வேண்டி நீ எங்க போய் ஓடுறது? இன்னும் இந்த அவசர நேரத்துல போய் யார போய் விட்டுறது? ஏதாவது பக்கத்துல வச்சிட்டு இருக்கிறாங்களே, அவளிடத்துல போய் கேட்போம். அங்கே தேவையற்ற, அதாவது அற்புதமான நேரத்தை, அந்த கடைசி மணி துளிகளையாவது அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும்.
தேவையில்லாத இடத்துல போய் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடு 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 குடு. நீ எந்த பர்பஸுக்காக இருக்கிறாய் கேட்கிறாயோ அதே பர்பஸுக்காக நாங்களும் காத்திருக்கிறோம். அந்த பர்பஸுக்காக நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோம். எங்களுக்குரிய எண்ணெயை உங்களுக்கு தந்தால் நாங்க எங்கே போவது? இது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இவர்களிடத்தில் கேட்டது தவறு. மாற்று வழியை அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். மாற்று வழியிலே அவர்கள் முயற்சித்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தடையா இருந்தது அந்த சோம்பல் தான். நித்திர மயக்கத்திலிருந்து எழும்பினாங்க. இனி எளிதாக ஏதாவது கிடைக்குமா அப்படி என்றுதான் பார்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். கடவுள் அநேக வாய்ப்புகளை தருகிறார். கடவுளை தேடுவதற்கான, கடவுளை அண்டி சேருவதற்கான வாய்ப்புகள், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கான தருணங்களை ஆண்டவர் தருகிறார். ஆனால் அதை நாம் புறக்கணித்து விட்டு சோம்பலினாலே முடங்கி போய் கிடக்கிறோம். சிலருக்கு பயத்தினால சோம்பல். இதை செய்ய போய் ஏதாவது சிக்கல் வந்துவிடுமோ அப்படி என்ற ஒரு சோம்பல். அந்த பயத்து நிமித்தம், அப்படிங்கிற பயம், அந்த பயத்து நிமித்தம் அப்படியே முடங்கி விடுகிறார்கள். ஒரு சிலர் அப்படியே சரி என்ன இது விரட்டு பார்க்கலாம் அப்படி என்று முடங்கி கிடக்கிறார்கள். ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சோம்பலில் இருந்து விடுபட கடவுள் நம்மை அழைக்கிறார். தேவையில்லாத இடத்துல நேரத்தையும் பலனையும் விரயம் செய்வதை விட்டுவிட்டு நாம் அர்த்தமுள்ள வகையில நேரத்தை செலவிட உழைக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். அதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12 16 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது இதைத்தான் நாம் கண்டுகொள்ள முடியும். நான் சொல்லுகிறேன், சோம்பேறி சொல்லுகிறான் வழியில சிங்கம் இருக்கிறது, நடுவுல சிங்கம் இருக்கிறது அப்படி என்று. அதே போல சோம்பேறி எப்படி படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான், கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் ஆடிக்கொண்டிருக்கிறான் தன் படுக்கையில் அப்படி என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சோம்பேறியை குறித்து வேதம் எச்சரிக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு வாய்ப்பை தருகிறார். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நாம் புத்திசாலிகள், நாம் புத்தியுள்ளவர்கள். வாய்ப்பை புறக்கணித்தால் நாம் புத்தியற்றவர்கள். நாம் அன்பானவர்களே, நாம் உணர்வோம், சிந்திப்போம். கடவுள் நமக்கு ஒரு தித்திப்பான வாழ்க்கை தர விரும்புகிறார். ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தர விரும்புகிறார். ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு தர விரும்புகிறார். நம்முடைய நிர்விசாரம், நம்முடைய ஆகாத தூக்கம், நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொண்டிருக்கின்ற சோம்பல் நம்மை வீழ்ச்சிக்கு நேராக இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். கடவுள் தருகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறி செல்வோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆன்மீக உயர்வுகளையும் நம்முடைய வாழ்வில் பெற்று தலைப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவினால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.